என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை கர்த்தர் சமபூமியாக மாற்ற வேண்டும் என்று கடந்த மாதம் எல்லாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர விரும்புகிறேன். அதில் நாம் பலப்பட வேண்டும் அப்படின்ற தலைப்பில் கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்முடைய உள்ளான மனுஷன்ல ஒரு பலம் வேணும். நான் நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னேன், நம்ம போஜனம் பண்ணி பலப்படணும். நம்ம போஜனம் பண்ணி பலப்படணும், வார்த்தையினால பலப்படணும். நம்ம பலத்தை விட்டுட்டோம், நம்ம பலவீனமா இருந்துட்டோம், நம்ம பலவீனர்கள் என்று பிசாசானவன் அல்லது அந்த பெரிய பர்வதம் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா அதுலதான் அவன் மேற்கொள்ள முயற்சிப்பான். நீங்க பலவீனப்படக்கூடாது அப்படின்னு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீங்க பலப்படுங்க, கிருபையில பலப்படுங்க, ஆவியில பலப்படுங்க, உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். உள்ளான மனுஷன்ல பலப்படணும். ஒரு மனுஷனுடைய உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். வெளியில திடகாத்திரமா இருப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கர வீக்கா இருப்பாங்க. அவங்களால பாவத்தை மேற்கொள்ள தெரியாது, அவங்களால தேவனுக்காக நிற்க தெரியாது, அவங்களால சின்ன சின்ன காரியத்துல கூட அஃபண்ட் ஆவாங்க, சின்ன காரியத்துல காயப்பட்டுருவாங்க, சின்ன காரியத்தை மேற்கொள்ள தெரியாது. பிரியமானவர்களே, உள்ளான மனுஷன்ல நீங்க நாளுக்கு நாள் பலப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க முன்னால நிக்கிற பெரிய பர்வதம் காணாம போவதை நீங்க பார்ப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷன்ல பலப்படும் போது என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனால புறம்பான மனுஷன் அழிகிறான். என்ன அர்த்தம்னா, புறம்பான மனுஷனுக்கு நான் கொடுக்கிற அதிக முக்கியத்துவத்தை நான் குறைத்து உள்ளான மனுஷனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நான் சோர்ந்து போகிறது இல்லை. அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த லேசான உபத்திரவம். பெரிய பர்வதமாச்சு பிரதர் நினைக்கிறீங்களா? அந்த பெரிய பர்வதம் உலகத்துக்கு பெரிய பர்வதம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது லேசான அது உபத்திரவம். எப்படி பிரதர் லேசுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறீங்களா? வெளியரங்கமான அந்த வெளி மனுஷனை சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ வாழ நம்மளால உள்ளான மனுஷன் வீக் ஆயிடுவான். வெளியில பார்க்கறது பெரிய பர்வதம் நம்மளை மிரட்டும். உள்ளான மனுஷன்ல பலப்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த சோர்வு போயிடும். நிறைய பேர் தேவனுடைய மனிதர்கள் சோர்ந்து போகும்போது தான் பிசாசானவன் தாக்குவான். சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில் அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்வு வரும். எலியாவுக்கு வரலையா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அந்த சோர்வை மேற்கொள்வதற்கு தேவன் அவனுக்கு கிருபை தந்தார், அவனோடு பேசினார், உள்ளான மனுஷன்ல பலப்பட்டார் இல்லையா? பாருங்க, ஒரு போஜனத்தின் பலத்தினால 40 நாள் ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்தான்னு வாசிக்கிறோமே. அப்படின்னா அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல அல்ல, அவனுடைய அந்த இன்னர் மேன், அந்த உள்ளான மனுஷன்ல கிடைக்கிற பலன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உள்ளான மனுஷன்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சோர்விலிருந்து வெளியே வந்துடலாம். ஒரு மனுஷன் உள்ளான அந்த மனுஷன்ல நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆக ஆக அவனுக்கு முன்னால் நிற்கிற பெரிய பர்வதம் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவதை அவன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். நீங்கள் அப்படி இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரண்டாவதாக எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படும். முதல்ல சொன்னேன், உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா நமக்குள்ள அந்த சோர்வு வராது. ரெண்டாவது, உள்ளான மனுஷன்ல பலப்படும் பொழுது நம்ம ஆவியினால பலப்படும் போது 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்போ உள்ளான மனுஷன்ல பலம் வர 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 நம்ம கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். நம்மளை யாரும் அசைக்க முடியாது. பெரிய பர்வதம் உங்களை அசைச்சிருச்சா? கடந்த ஜனவரி மாதம் பெரிய பர்வதம் உங்களை மிரட்டி உங்களை அசைச்சு பார்த்துச்சா? சோர்ந்து போகாதீங்க. உள்ளான மனுஷன்ல பலப்பட பலப்பட கிறிஸ்துவிலே வேறு ஒன்றுவோம். யாரும் அசைக்க முடியாத ஒரு தன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அசைக்கிறதுக்கு சில பிசாசுகள் உங்கள் வாழ்க்கையோட போராடும். உங்களை அசைச்சு பார்க்க வரும். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நில்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் பலப்படுவோம். உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா
நம்ம சோர்ந்து போக மாட்டோம். உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா நமக்குள்ள கிறிஸ்து நிலைத்திருந்து அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெறுவோம். மூன்றாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா அவனுடைய சுபாவங்கள் மாறும். சுபாவங்கள் மாறும். வெளியே நான் என்ன அலங்காரமா வாழ்ந்தாலும் அந்த அலங்காரம் ஒன்றுத்துக்கும் உதவாது. சுபாவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நல்ல குணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள நல்ல சுபாவங்களை கர்த்தர் தருவாராக. உள்ளான மனுஷன்ல பலப்படுங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வெளியரங்கமான காரியத்தில் கவனம் செலுத்துறதை தவிர்த்து உள்ளான மனுஷன்ல பலப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இன்னைக்கும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதிலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த அலங்கரிப்பை தாரும், சாந்தமுள்ள ஆவியை தாரும், அமைதியுள்ள ஆவியை தாரும். ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் கர்த்தர் அப்படியே நம்மளை தொடர்ந்து நடத்துவாராங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பெரிய பர்வதம் சமபூமியாக மாறணும்னா ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்படணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி. எங்கள் பலவீனம் தான் பெரிய பர்வதத்தை நாங்கள் ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்துகிறோம். நாங்கள் அதை மிகைப்படுத்துவதை விட்டுட்டு எங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட்டு 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 நாங்கள் உமக்குள்ளாக வேரூன்றி நிற்க கிருபத்தாங்க. நாங்கள் நிறையா ஆண்டவரே வெளி தோற்றத்துக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதிகமாய் உமக்குள்ளாக வேரூன்றி அசையாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.